வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 15 எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் டிசப்ஷன். போன எபிசோட்லேயே நம்ம ஹீரோ கான் பார்த்தீங்கன்னா எப்படி பறவை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்தான். கரெக்டாக அந்த மீன் போய் அதோட இறையை பிடிக்கும் போகும்போது கரெக்டாக இவனுமே பார்த்தீங்கன்னா அந்த பறவை வந்து இறையை பிடிக்கும்போது இவனுக்கு அந்த பறவை இறைய தெரிஞ்சிருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பிடிச்சிட்டான். ஒரு வழியாக நான் அந்த பறவையை பிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஹிசோகாவை பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இவன் ஹண்டிங்கோட ஒரு விதிமுறையை கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் அந்த பறவை பிடிச்சிட்டான்ல, அந்த தூடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவையை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பறவையை பறக்க விட்டதுக்கப்புறம் இவனுக்கு லைட்டாக கை வலிக்க ஆரம்பிச்சிருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தா இவன் கையை பூராவே பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. அடடா, நான் தொடர்ந்து 2 நாளாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்ததுனால என் கையை பூராவே ரத்தமாயிருச்சாட்டு இருக்குது. அதனால் நான் தொடர்ந்து 2 நாளாக என் தூண்டில் பிடிச்சிட்டு இருந்தேன்ல, அதனால் கூட இப்படி ஆயிருக்கலாம். ஸோ இருந்தாலுமே நான் அவளை கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருச்சுல்ல, இப்போ என்னால் வந்து ஈஸியாக அந்த பறவையை பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு நல்லா ஹிசோகாவை ஈஸியாக பிடிக்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து மடக்கிறான். கையை மடக்கும் போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு வலிச்சிட்டு இருக்குது. அந்த புண்ணை சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த ஹிசோகாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி வந்துருக்குது. அட என்ன இந்த பட்டாம்பூச்சியில் என்கிட்ட வந்துருக்குது, சூ போ அப்படின்னு சொல்லிட்டு முதுகி விடுறான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாமே அவங்ககிட்டே தான் வருது. இவன் கையை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பும் போது இவனோட கைக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் வந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா இவனோட கையில் ரத்தக்கரை இருக்குதுல்ல, அந்த ரத்தக்கரைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பட்டாம்பூச்சி எல்லாமே வந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் ஹிசோகா கிட்டே ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி இருக்குது. ஏன்னா அவனோட ஷோல்டர்லையுமே ரத்தக்கரை இருக்குதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி இருக்குது. ஸோ ஒரு வாக்கி டாக்கில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் ஆட் வருது. இந்த முகம் பூரா ஆணி வச்சிருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஹிசோகாவை கூப்பிட்றான். என்ன உன்னோட பிரேவை நீ கண்டுபிடிக்கணுமா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பேசிகிட்டு இருக்க. இல்லை, அவன் என் பிரேவை நானே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா சொல்லிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் 2 பட்டாம்பூச்சிக்கு பின்னாடி கைத்தை கட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி வந்து ரியாக்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறான். ஏன்னா ஹிசோகாவுக்கு பின்னாடி அடிபட்டுருக்குது, அந்த ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பட்டாம்பூச்சி ரியாக்ட் பண்ணும். அப்படின்னா நான் ஹிசோகாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த பட்டாம்பூச்சி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சிக்கு பின்னாடி கைத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு வழியாக அதை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி இழுத்துட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ மூக்கு சவந்த போன வடிபட்டு கீழப்படுத்திருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்தம் வந்து படுத்துட்டு இருக்கிறான். அடடா, இவனோட ரத்தத்துக்கு தேடி தான் இந்த பட்டாம்பூச்சியில் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து மருந்து எல்லாத்தையுமே போட்டு கட்டு போட்டுட்டு அவனுக்கு ஒரு மூலையில் படுக்க வச்சிட்டான். சரி, அடுத்த வருஷம் நீ வந்து எக்ஸாமில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்போ மறுபடியும் பட்டாம்பூச்சி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்கிறான். அங்கே ஏகப்பட்ட மான் செத்து கிடக்குது. அந்த மானை சாப்பிட்றதுக்கு இந்த பட்டாம்பூச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மான் மேலே கொண்டுகிட்டே இருக்குது. இது என்னடா அது இங்கேயே கொண்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிட்டான். சரி, பட்டாம்பூச்சி ஃபாலோ பண்ணுற இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் பாட்டுக்கு அப்படியே காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் இவனோட பிளானு கரெக்டாக தான் இருந்தது. கரெக்டாக இவன் போய் ஒரு புதருக்குள்ள உட்காடுறான். அதே சமயத்தில் அந்த கைத்தியை அறுத்து விட்டுறான். ஏன்னு பார்த்தா அந்த 2 பட்டாம்பூச்சியுமே சேர்ந்து ஹிசோகா கிட்ட தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஹிசோகா பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில் கொண்டுட்டு இருக்கான். இது எனக்கான சரியான நேரம், ஹிசோகா அங்கே தான் இருக்கிறான், எனக்கு அவனோட பேட்சை வந்து திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதறாத எதுக்கு இப்படி பதட்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நடுங்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஹிசோகா பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து உட்காந்துட்டே இருக்கிறான். இவன் வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியை பார்த்தீங்கன்னா இவன் காம் டவுன் ஆகிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிசோகா இருந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். இவன் ஏன் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா சரி, இவன் ஏதாவது அட்டாக் பண்ணுற வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானுமே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டான். இன்னொரு பக்கம் லியரியோ பார்த்தீங்கன்னா ஐயோ என்னோட புரே யாருன்னு கூட தெரியல, நான் யாரை போய் எங்கன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லியரியோ வந்து நினச்சிட்டே இருக்கேன். அந்த சமயத்தில் புதரில் ஏற சத்தம் வருது. இங்கே பார்த்தா டோன் பண்ண வந்துட்டு இருக்கிறான். டேய், நீ என் இறையன் மட்டும் சொல்லிடாத, அதாவது நீயே தான் என் டார்கெட்டாக, உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை என் டார்கெட்டு 191வது டார்கெட்டு, நீ என் டார்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டு எடுத்து காட்டுறான். ஓ, அப்போ நீ என் டார்கெட் இல்லையா அப்படின்னா சரி, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியரி அவன் கத்தி எடுத்து உள்ள வைக்க. சரி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டோன் பண்ண கேட்குறான். நான் வந்து பசிக்குன்னு சொல்லிட்டு சில கொட்டை எல்லாமே இங்கே இருக்குது காட்டில், அதை சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டோன்னே இங்கே எனக்கு ஒரு மாதிரி வயிறு எல்லாமே கடமுடான் இருக்குது அப்படிங்கிறான். சரி, உன்னோட நம்பர் என்னன்னு கேட்கும்போது எனக்கு 246வது நம்பர் அப்படிங்கிறாங்க. என்னது பான்சோவா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்னது பான்சோவா அப்படின்னா அது ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியரி கேட்குறான். ஆமாம், அது ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு வயிறு வேறு கடமுடான் இருக்குது, தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஏதாவது மெடிசன் இருந்தால் அதை என்கிட்ட கூட, எனக்கு வயிற்று வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியரி வந்து கேட்கும்போது நான் தான் உனக்கு ஒரு கண்டிஷன் பண்ணல, என் வயிற்று வலிக்கு நீ மருந்து கொடு, நான் உனக்கு கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷனும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். டே இந்த காட்டு அசிங்கப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து மருந்து எடுக்கும்போது அப்பாடா மருந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அலையிறான். முதல்ல இன்ஃபர்மேஷன் சொல்ல, அதுக்கப்புறம் நீ மருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறான். அட பாவி, இப்படி பண்ணிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட முகத்தை வரைஞ்சிருக்கிறான். ஸோ இவரோட பேர் தான் பான்சோ. இங்கே நம்மளோட டீம்லேயே, அதாவது இங்கே செலெக்ஷனில் வந்திருக்கிறவளே குறைஞ்சது ஒரு 20 பேர் தான் அதிகமாக கெமிக்கல் யூஸ்
பண்ணுறவங்க. அதில் இவளுமே ஒருத்தி. இவ கெமிக்கல் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பான்சோவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா, இவ கெமிக்கல் நல்லா யூஸ் பண்ணுவாளா அப்படின்னு இவகிட்ட மயக்க மருந்து ஏகப்பட்டது இருக்குமே, இவகிட்ட நான் கொஞ்சம் பத்திரமா தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரி வந்து பேசிகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவளை தோக்கடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இவ வந்து ஒரு ட்ராப்பை செட் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் ஆனாலும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பா. அதனால் நீ அட்டாக் பண்ணுறனா நீ ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோன் பண்ண சொல்லிட்டே இருக்கேன். அதான் சொல்லிட்டேன்ல, என் வயிறு கடமுடன் இருக்குது, தயவு செஞ்சு என் மாத்திரையை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோன் வந்து கதறிட்டே இருக்கிறான். சேர்றா ஒரு நிமிஷம் நீ ஒரு அடி தள்ளி நில்ல, அப்போ தான் நான் மாத்திரை எடுப்பேன் அப்படிங்கிறான். இவனுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி தள்ளி நின்றுட்டான் டோன் பாவம். சரி நான் மாத்திரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி இருந்துட்டு அந்த குரங்கு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் பறந்து வந்துட்டான். இவன் பொட்டி திறந்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மருந்து பேட்ச் எல்லாமே இவன் பொட்டியிலேருந்து பறந்து வருது. அவ்வளோதான், பேட்ச் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு. அவ்வளோதான், எனக்கு இந்த பேட்ச் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 403வது பேட்ச், அதாவது லியோரியோட பேட்ச் எடுத்துக்கிட்டான். எனக்கு இந்த பேட்ச் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு உனக்கு இந்த பேட்ச் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அவனுக்கு அந்த பேட்ச் தேவையே இல்லை, ஏன்னா அது என்னோட பேட்ச் அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னோட பேட்ச் டோன் பண்ண பேட்ச் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ உன்னோட டார்கெட் வந்து 403வது பேட்ச், அதனால தான் நான் வந்து உன்னோட பேட்ச் எடுத்துட்டேன். டோன்போட டார்கெட் பேட்ச் என்கிட்ட இருக்குது, நான் அவனோட டார்கெட் பேட்ச் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேட்ச் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடே உங்களை சும்மா விட மாட்டேன்டா டோன்பா, என்னையவா ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் ஓட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பையில அப்படி ஓடிட்டே இருக்கிறான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோன்பா தோத்திட்டு போயிட்டே இருக்கிறான். உனக்கு வேறு வேலை போல பையில என்னை ஏமாத்துறதே உனக்கு வேலையோ, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பின்ன என்னடா, இங்கே இந்த கேம் பொறுத்த வரைக்கும் டீமாக இருக்கிறதா ஜெயிக்க முடியும், டீமாக இல்லாமல் தனியாக இருந்தேன்னு வச்சுக்க ஒன்றுமே பிடுங்க முடியாது, அதனால் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டே இருக்க. டீமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராப்பிக்கு வந்து காலையே ஒரு உதவுடுறா. டீமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், அதனால தான் நீ வந்து ஈஸியாக தோத்துட்ட, நீ எவனையுமே நம்பல அப்படின்னு சொல்லிட்டு முதுகுலேயே ஒன்று வைக்கிறான். ஸோ டோன்போட பேட்சையுமே பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அணில் 2 போயிட்டு இருக்குது. அந்த அணில் 2 எந்திரிச்சு பார்க்கும்போது டோன்பாவை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்காங்க. இந்த பண்ணிக்கு யாருமே சாப்பாடு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டு இவனை அப்படி கட்டி போட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த குரங்கு மணி இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து மாறி மாதிரி போயிட்டே இருக்கிறான். என் பேட்சை ஒழுங்கு மாதிரியே கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீ என்ன பிடிக்கணும்டா அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் டக்குன்னு அவன் குரங்கு காணாமல் போயிடுச்சு. ஆடாடா என் குரங்கு எங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது குராப்பிக்கா பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையுமே கட்டி போட்டு, ஸோ அந்த குரங்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா இவனால் கட்டி போட்டாங்க, யாருக்குமே சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சரி என்னோட பேட்ச் எனக்கு கிடச்சிருச்சு, குராப்பிக்கா உனக்கு டோன் பண்ணோட பேட்ச் தானே வந்திருக்குது, அதனால் நீ அவனை ஈஸியாக எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் என் பேட்ச் அவனுக்கு ஈஸியாக இருந்திருக்கு, அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட எப்பவுமே சேராமல் இருந்தேன், நான் மட்டும் உங்கள்கிட்ட சேர்ந்துருந்தா நீ அவங்ககிட்ட ஏதாவது உளறி வச்சிருப்பேன், அதனால தான் நல்ல வேலை நான் உங்கள்கிட்ட சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியா, நான் தான் உளருவாயா, சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லியோரியோ பேசிகிட்டே இருக்கிறேன். அப்படின்னா சரி முதல்ல நம்ம அதுக்கப்புறம் உன்னோட பேட்ச் வந்து எடுக்கலாம், அப்படின்னா நீ நானும் ஒரு டீமாக இருக்கலாம், அடுத்து அந்த பான்சோன்னு சொன்னான்ல நம்ம போய் அந்த பொண்ணோட பேட்சை நம்ம போய் எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை நீ நானும் டீமாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பேக்கை அந்த சூட் கேஸை வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீ நானும் ஒரு டீம் தானே, இனிமேல் இந்த வாரம் ஃபுல்லாக, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 வாரம் கொடுத்துருப்பாங்களே, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஸோ இது வந்து 2வது நாள். ஸோ இன்னும் ஒரு 5 நாள் நாம் இந்த 5 நாள் நம்மளே டீமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே சாயந்தரமாயிருச்சு. ஸோ இவங்க அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக இருட்டிருச்சு. அந்த இருட்டான காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிலுவா வந்து நடந்து போயிட்டே இருக்கிறான். கிலுவா நடந்து போயிட்டே இருக்க அவனோட பேட்ச் பார்த்தீங்கன்னா 99 இருக்கும். எப்படியா இருந்தாலும் இந்த பேட்சை வேட்டையாடுறதுக்கு இன்னொருத்த வரப்போகிறான், அதனால் நான் எதுக்கோ ஜாக்கிரதையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் இடத்துல நின்றுட்டான். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க போகிற, ஒழுங்கு மாதிரியே என் கூட வந்து சண்டை போடுறியா இல்லை நீ பாட்டுக்கு அப்படியே ஒழிஞ்சிட்டே இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நின்று இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கிலோ கேட்டுகிட்டே இருக்கிறான். இந்த காட்டுக்குள்ளேயுமே எவனுமே இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே அப்படியே இருட்டிலே இருக்குது. அந்த இருட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஊற்று பார்த்துட்டு இருக்கிற எவனே இருக்கானான்னு சொல்லிட்டு, ஆனால் இருக்கிறான். அந்த டெமாரி பிரதர்ஸ்னு சொல்லிட்டு 3 பேர் இருப்பானுங்களே, இவனுக்கு 3 பேர் தான் அந்த நீல கலர் சட்டை போட்டுருக்கிறான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பின்னாடியே தான் இருக்கிறான். நல்ல வேலை அவன் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறான். சாயந்தரம் நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான் வந்து அந்த தூண்டில் பிடிச்சிக்கிட்டே தான் நின்றுட்டே இருக்கிறான். அதாவது அந்த புதற்குள்ளே மறைச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னும் எவ்வளோ நேரம் அங்கேயே காத்துட்டு இருக்க போகிறேன், வெளியே வர போறியா இல்லை நானே ஒன்று தேடி வரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்து டக்குன்னு கேட்குறான். ஐயோ அவன் என்ன கண்டுபிடிச்ச நாட்டு இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கானை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறான். அவ்வளோதான், இதான் நான் மாட்டிக்கிட்டேன், இதுதான் எனக்கு சரியான நேரம், இப்போலாம் எப்போ நடக்க போகுது, அதனால் கான் சீக்கிரம் போய் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெளியே வா அப்படின்னு சொல்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வெளியே வரான். இவன் யாராம புதற்குள்ள இருந்துட்டு வெளியே வரான் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து பார்க்கும்போது அந்த மீசக்காரன் தான். ஸோ அவனோட ஈட்டி பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது கானோட மண்டை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்குது. என் முடியை மட்டும் வெட்டிட்டியாடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் கானு. அவ்வளோதான், நீ என் கூட சண்டை போடணும், நான் உங்க கூட சண்டை போடுறதா ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனா மீசக்காரன் பார்த்தீங்கன்னா அங்கே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஸோ என் கூட ஒத்தைக்கு சண்டை போட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ஸ்பீர் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு பார்த்தீங்கன்னா இவன் கூப்பிட்டுட்டே இருக்கிறான். சண்டைக்கார கூப்பிடணுமா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகாவை அசால்ட்டாக நின்றுட்டே இருக்கிறான். இதை எனக்கான சரியான நேரம், அவனுக்கு 2 பேர் சண்டை போட நான் போய் ஹிசோகாவோட பேட்ச் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஸோ இந்த மீசக்காரரை பார்த்தீங்கன்னா அவன் போய் ஹிசோகாவை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹிசோகா ஒரு அடி கூட வாங்காமல் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான்.
இவனும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீரை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கிறான். நைட் நேரமும் ஆயிடுச்சு. ஹிசோகா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண பாடு இல்லை, இவனும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கின பாடு இல்லை. ஏன் என்னை அடிக்க மாட்டேங்கிற, அதை மட்டும் எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா நீ ஏற்கனவே சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ எப்படா அதை கண்டுபிடிச்ச அப்படிங்கும்போது உனக்கு பின்னாடி ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி இருக்குது பாரு, அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குதோ அந்த அளவுக்கு உனக்கு அடிபட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா உனக்கு பின்னாடி பலமாக அடிபட்டுருக்குது, அப்புறம்னா நீ சாக போகிற அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் சாக போகிறேன்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிறாங்க. உன்னோட பார்வை, உன் பார்வையிலே தெரியுது உன்னோட மரணம். அதனால் உன்னை நான் அடிக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. ஏற்கனவே நீ செத்துட்டடா, நீ செத்தவனை அடிக்கிறதில்ல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறான். அந்த மீசக்காரனமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரியர், எனக்கான ஒரு வீரத்தை கொடு, எனக்கான ஒரு வீர மரணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஓ அப்படியா, உனக்கான வீர மரணம் உன்னையே தேடி வரும் பாரு. எனக்கு தெரிஞ்சு நீ என் கையால் சாக போகிறதில்ல, நீ எதை சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் வந்து வேகமாக உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் ஓடி வந்துட்டே இருக்கிறான். டக்குன்னு அவனோட முகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆணியாட்ட அப்படி ஏறுது. சதக்குன்னு அப்படியே அந்த முகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஆணி ஏறிச்சு. அங்கே யாருன்னு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த முகம் முழுக்க ஆணி குத்திருப்பான் பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டான். ஒரு வழியாக இவனை கண்டுபிடிச்சி ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்கிறான். ஆமாம், நான் ஏற்கனவே இவனை அடிச்சிட்டேன், ஆனால் இவன் வந்து உயிர் பிச்சை கேட்டதுனால தான் நான் வந்து இவன் விட்டுட்டேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து வம்பளுக்குறான் பாரு, சும்மா விடுவனா, அதனால தான் நான் அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஐயோ இவனுக்கு 2 பேர் வேறு வந்துட்டானுங்களா அப்படின்னால இவனை அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா உன்னை எத்தனை பேஜை கலெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா கேட்கும் போது இன்னும் எதுவுமே நான் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏய் அப்படியா, அப்படின்னா நான் எனக்கு தேவைக்கோசரம் அதிகமாகவே நான் வந்து பேட்ச் எடுத்துட்டேன், இந்த 80வது பேட்ச் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுக்குறான். இதே படம் உனக்கு கிடச்சது அப்படிங்கும்போது நான் அவங்ககிட்ட வாக்கி டாக்கியில் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் ஸ்னைப்பர் வச்சு எய்ம் பண்ணிகிட்டே இருந்தான், அவனை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன், அவன் கண்ணிலே ஒரு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட முகத்தில் இருக்கிற ஆணியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஆணி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவனோட முகத்தோட கலர் மாறுது. ஸோ மொத்த ஆணியுமே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவனோட மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் மாறிட்டே இருக்குது. இதுக்கு தாண்ட உன்னோட டிரான்ஸ்லேஷன் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பேசிகிட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனோட ஃபேஸ் கட்டே அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக மாறிச்சு. ஸோ அவ்வளோதான், நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், எனக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு, அதனால் நான் 6 பாயிண்ட் எடுத்துட்டேன், நான் இந்த வீக் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா குழி தோண்டி அப்படியே உள்ளே படுத்துக்கிட்டே இருக்கிறான். ஐயோ இவன் வேறு உள்ளே போயிட்டான் அப்படின்னா எனக்கு இதான் சரியான நேரமாக இருக்கும் ஹிசோகா அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து நினச்சிட்டே இருக்கிறான். அப்படின்னா பார்த்தீங்கன்னா முழு நைட் ஆயிடுச்சு. சரி நானும் போய் ஏதோ வேட்டையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். நானும் பின்னாடி ஃபாலோ பண்ணியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் கிலுவா பின்னாடி பார்த்தீங்கன்னா இவன் போயிட்டே இருக்கேன். இங்கே குராபிக்காவும் லியோரியோ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப இருட்டிச்சுரா, நம்ம எங்கேயாவது போய் அணைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லியோரியை கேட்கும்போது சரி எல்லாரும் நல்ல இடமா பார்த்துட்டு போலாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தேடி போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எவனாவது வேட்டையாடுறதுக்கு எவனாவது கிடைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட போயிட்டு இருக்கிற ஹிசோகா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவனை வேட்டையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ. ஸோ இவனை எப்படியாவது டைமிங் கிடைக்கும் அப்போ போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட நம்ம கான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, இவன் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் ஏதோ ஒரு பாறை மாதிரி இருக்குது, அந்த பாறை மேலே ஏறி நின்று பார்த்துட்டே இருக்கிறான். அங்கே யாரும் இருக்கிறாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிசோகா பார்த்துட்டே இருக்க, இவனுக்கு ரைட் சைடில் இருந்துட்டு நம்ம கான் பார்த்துட்டே இருக்கிறான். இவன் அங்கே யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல லியோரியாவும் குராபிக்கா வந்துட்டு இருக்கிறாங்க. ஓ என்னோட இறை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிக்கா பார்த்து இவங்க பேசிகிட்டே இருக்க, ஹிசோகா அவங்க மேலே டார்கெட் வைக்கும்போது நம்ம கான் பார்த்தீங்கன்னா ஹிசோகா மேலே டார்கெட் வச்சிட்டான். ஸோ யாரை போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நான் புது எபிசோட பார்க்குறேன். அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.